இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான ஒரு vlog தாங்க பார்க்க போறோம். இந்த கோயில் வந்து ஏற்கனவே நம்ம போயிருக்கோம். நான் வந்து வீடியோ போட்டுருக்கேன். அப்போ வந்து நம்ம குட்டி பாப்பா இல்ல வயித்துல இருந்தா. ஸோ இப்போ வந்து குட்டி பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு போறா. அது இல்லாமல் வந்துட்டு இன்னும் சில பிளேஸ்லாம் அங்கே இருக்குது. அந்த வீடியோவில் வந்து நிறைய நான் காட்டலை. ஸோ அதையுமே இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க கோயிலுக்கு போய். ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கேயுமே போகல. இதுவே ரொம்ப நாளாக யோசிச்சு இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சிருக்கு. ஸோ வந்து மீதியெல்லாம் வந்து அங்கே கோயிலில் போய் பார்க்கலாம். ஓகேங்களா? வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறது தாங்க, நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்துட்டு இந்த சேனலுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நல்லா இருக்கா? ஹாய். பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோங்க. நான் ஒரு எக்ஸ்பெக்டே பண்ணல சத்தியமாக அதுக்குள்ளே விடுவாங்கன்னு. இது வரைக்கும் வெளியே இருந்தால் நான் பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது இடம். எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தான் தெரில. அழகாக இருக்குது. வாங்க உள்ளே போய் ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் பூட்டி தான் இருந்துச்சு. இன்றைக்கி தான் வந்து உள்ளே விட்டுருக்காங்க, ஓப்பன் விட்டுருக்காங்க. நானே இந்த 4 வருஷத்துக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். பார்க் மாதிரி போலங்க, எனக்கே தெரியல. உள்ள குழந்தைங்க விளையாடுறதுக்கு, அப்புறம் நீச்சல் குளம் மாதிரி, அப்புறமேட்டு இந்த இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு, இந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கு. இவ்வளோ நாள் ஓப்பனே பண்ணல. ஏன் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க தெரியல. இப்போயுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம பிள்ளைங்களோட ஒரு ஜாலியாக டூர் வந்தோம்னா எப்படி இருக்கணுமோ சேம் அதே மாதிரி இருக்குது. இன்னும் உள்ளே போய் பார்க்கலாம். பாப்பாவுக்கு ஏதாவது விளையாடுற எப்படி என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். அவளுக்கு ஒண்ணுமே புரியலங்க. அவ்வளோ சந்தோஷம். எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறா. இப்போ பிடிச்சி பிச்சுன்னா அப்புறம் உள்ள விட மாட்டாங்க. வந்துரு டான்ஸ் ஆடுங்க. இவா உனக்கு விளையாட உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அங்கே விளையாடலாமா? எல்லாமே இருக்குவா. நல்லா பிடிச்சுக்க. எல்லாம் பயம். என்னடா பாத்துட்டு இருக்க? நல்லா இருக்கா? ஒண்ணும் பண்ணாதுடா. வாய் முடி பேசுற நீ. நாய்க்குட்டி வாய் முடி பேசுற நீ. திகுரா திகு சின்னங்க. அது அந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாட விட்டுட்டு நம்ம இங்கே வந்து உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதும் அப்புறமேட்டு இந்த ராட்னம் சுற்றுற மாதிரி இருக்குது. அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வச்சுருக்காங்க. நம்ம அங்கிட்டு தான் நான் விளையாடுறது இருக்குங்க. உண்மையிலே வாங்க நம்ம போய் விளையாடலாம். நான் ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் விளையாண்டு. అడవదరా నేను వదిలేసిపోతాను చెప్తున్నా ఈరోజు. వచ్చే రా కవి. నువ్వు ఆడే ఉండాలి. నువ్వు రాబల్లా. టాటా బాయ్. టాటా బాయ్. టాటా బాయ్. నువ్వు వద్దు, నువ్వు రావకు. வெட்டிங்களா? எங்க வந்திருக்கு சாமி நம்ம? பாருங்க, நான் சீரியஸா ஏதோ ஸ்டாச்சு அழகா உட்காந்துருக்கேன். அது எதுக்கு பயப்படணும்? బాగుందా? దిగురా, కింద పడిపోతావు.
அந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கவங்களோட பாப்பா. அவங்க அப்பா தான் வந்து வாட்ச்மேன் அந்த இதுக்கு. ஃபேமிலியோடு அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க. அந்த பாப்பாங்களை பார்க்க ஒரே ஹாப்பிங்க. நாங்கள் ட்ரெஸ் போட்டு வா பாப்பா அப்படின்னும் ட்ரெஸ்ஸு போட்டு வரல அந்த பாப்பா. அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு விட்டாச்சு. பாப்பாவும் கூட அவ்வளோ இதாக ரொம்ப நாள் பழக்கமான மாதிரி அந்த பாப்பா ஃபீல் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தா. ரொம்ப நாங்கள் வந்து வெளியே வர வரைக்குமே எங்களை விட்டு போகவே இல்லைங்க, எங்கள் கூடயே தான் இருந்தா. பயமா இருக்குங்க. யாருக்குமா ஐயோ எனக்கு ஒண்ணுமே பார்த்தல. ஜஸ்ட் இந்த யானைக்கு வந்து கட்டுற மாதிரி தான் கட்டணும். నేర్చుకుంటుంది ఆమె కూడా. నేర్చుకుంటా అరవ నేర్చుకుంటా. నువ్వు కూడా తమిళ నేర్చుకుంటావరా? భాష నేర్చుకుంటా. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க சீரியஸாக. விளையாடுறதுக்கு இதெல்லாம் இருக்கும்னு மூச்சு வாங்குது. வயசாகிடுச்சின்னு நினைக்கிறேன். அநேகமாக மூச்சு பயங்கரமாக வாங்குது. எல்லாம் வந்து குழந்தைங்க அவங்க சைஸுக்கு அவங்க ஹைட்டுக்கு தேவையான அளவு தான் வச்சுருக்காங்க. நம்ம போய் உக்காந்தோம்னா அப்புறம் எப்படி இருக்கும் இல்லைங்களா? நான் கோட்ரஸ்ஸு பாத்ரூம் எல்லாமே வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க. நீட்டாக ஒரு ஃபேமிலியாக நம்ம வந்தோம்னா நல்ல டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். உட்கார்றதுக்காக இருக்கட்டும், பைப் வசதி எல்லாமே இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ வந்து டிக்கெட் எவ்வளோங்க? ஒரு ஆளுக்கு 10 ரூபாய்ங்களாம்மா. 10 ரூபாய்க்கு இது நல்ல ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் நான். நல்லா இருந்துச்சு. அருங்காட்சியகமா? இப்போ க்ளோஸ் ஆகிருக்கேன். க்ளோஸ் ஆகிருக்கு. அருங்காட்சியகமாங்க அது க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து குவார்டர்ஸுங்க. இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ தெரியுங்க. அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக சூப்பராக இருக்குது. மெயின்டைன் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். செம்மையாக இருக்குது இல்லைங்களா? குழந்தைங்களோட இத்தனைக்கும் சொல்லும் போல் இது வில்லேஜ் தாங்க. நம்ம சிட்டி அந்த ரேஞ்ச்லாம் கிடையாது. ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குது இந்த பிளேஸு. ஆனால் இது ஒன்று மட்டும்தான் கரெக்டாக பண்ணுறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு நீச்சல் குளம் ஒன்று இருக்குது. ஆனால் வந்து அதில் தண்ணி இல்லை. யாரையுமே வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. மற்றபடி இடம்லாம் சுத்தமாக கூட்டி செஞ்சு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களே வந்துட்டு பர்மிஷன் கேட்டு தான் உள்ளே வந்தோம் எதர்ச்சியாக. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து முடிச்சாச்சு. நம்ம இங்கே வந்து ஒரு 1/2 hourக்கு மேலே ஆயிடுச்சு போல். நாங்கள் வந்து ஃபோட்டோலாம் எடுத்தோம். அதெல்லாம் வந்து பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். இப்போ வந்து கோயிலுக்கு போயிட்டு, கோயில் வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ வந்து நம்ம விளாக் அடுத்து எங்கே கண்டினியூ ஆக போகுதுன்னா நம்ம மலைக்கு பின்னாடி போயிட்டு விளாக் வந்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து வாங்க போயிடலாம். பார்த்தீங்கன்னா திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆக போதாமா. அதனால வந்து அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. பந்தல் போடுறது, பெயிண்ட் அடிக்கிறது அந்த வேலை போயிட்டு இருக்கு. திருவிழாவுக்கு நம்மளால வர முடியுமான்னு தெரியல. ஏன்னா வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்குமா. இதுக்கே பயங்கர கூட்டமாக தான் இருக்கு. நீங்க சனிக்கிழமை இல்லைங்களா? அதனால மேலே இருந்து உருட்டணும்டா. உருட்டுறது சரியா பேர் மேலே இருந்து. இப்போ வந்து இது மேலே தான் நம்ம போக போகிறோம். மேலே அங்கே போய் இறங்கணும்னா 2 கிலோமீட்டர் வரும். இங்கே மேலே வைக்கிறாங்கன்னா 2 கிலோமீட்டர் வரும். முடியாது, புதிக்க ஆகாது. டயர்ட் ஆயிடுவேன். 1 மணி நேரம் அந்த பக்கம் ஏறி கீழே இறங்கணும்னா. கரெக்டாக சொல்லப்போனால் அந்த ஆள் உட்காந்துருக்காங்களா அது வரைக்கும் நீ ஏறுசாமி. நிற்காம ஏறுதாங்க பார்ப்போம். நிற்காம ஏறிட்டு நீ வழியிலேன்னு சொல்லிட்டு மேலே ஏறிடலாம். தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட்டுக்கு கூட நான் பாக்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். எங்க ஏறியா மேல? வா சொன்னா கேட்கணும். முடியா மேல சாமி. இது வந்து இங்க இது இருக்குல்ல.
பார்க்குது. இது தேவையா ஏதாங்க? இது தேவையா? செம்மையா இருக்குங்க. நல்லா தான் இருக்கு. வருது கரெக்டாக இந்த கோபுரத்துக்கிட்ட வர மாதிரி இருக்கும். சத்தியமா முடியலைங்க, எனக்கு மூச்சு வாங்குது. இங்கே இந்த நேரத்துலேயும் மூச்சு வாங்குதுன்னா அங்கே போனேன்னா அவ்வளோதான். போலாமா? போலாமா? எங்க போறது? எங்கடா போறது? அம்மாவுக்கு மூச்சு வாங்கி ஜாலியா இடுப்புல உட்காந்துருக்கேன். எங்க போலாம்? அங்கதான் போக முடியாது, அங்க காட்டுது. போங்க. வெங்கடாஜலபதி வந்து பென்சில் சாமி வந்து தள்ளி விட்டாராம் மேலே மலையிலிருந்து. இங்கே வந்து ஐதீகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மலை இந்த இடத்துல வந்து இங்கே வாங்க, அங்கே கீழே இருந்து காட்டுறேன் உங்களுக்கு. கை வாங்க. கோயிலோட பேக் சைடுங்க இது. கோயிலோட பேக் சைடு. இங்கே எப்படி சாமி கும்பிடுவான்னு கேட்டிங்கன்னா, இங்கே கோலம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த கோலமும் இங்கிட்ட இந்த கோலம் இருக்கும். சைடில் வந்து இங்கே வருங்க இந்த கோலம் இருக்கும். இந்த கோலம் வந்து சக்கரைன்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த சக்கரத்தில் நடுவில் அந்த பூ விட்டு நின்று கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணுவாங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சக்கரம் தான் இந்த கோயிலோட ஸ்பெஷல். குழந்தை இல்லாதவங்க வந்து இங்கே தொட்டி கட்டுவாங்க. கவிக்குமே நாங்கள் வந்து கட்டினோம். கட்டி அடுத்த மாதமே அது பார்த்தீங்கன்னா கவி இதாகிட்டா. அது வந்து நான் அது வரைக்கும் நம்பலைங்க. ஆனால் சீரியஸாக நாங்கள் வந்து முதல் மாதம் வந்து நாங்கள் கட்டிட்டு போன தொட்டி. அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா இதாகிட்டா. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வருஷ கணக்காக குழந்தை இல்லாமல் இருந்தவங்களுக்குலாம் இங்கே வந்து தொட்டி கட்டி குழந்தை இதாகிட்டு. இதுக்குள்ள தான் தேர் இருக்குங்க. அதான் மூடி வச்சுருக்காங்க. இந்த அடுத்த மாதம் வந்து இங்கே திருவிழா இருக்கும். திருவிழாவுக்கு வந்து தேர் ஓப்பன் ஆகும், வெளியே வரும். அந்த மூல மலை இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து நரசிம்மர் சாமி வந்து வெங்கடாஜலம் வந்து தள்ளி விட்டார் அப்படின்னு சொல்லி இங்கே ஐதீகம் இருக்குங்க. இங்கே தள்ளி விட்டதுனால தான் அங்கே ராம் போட்ட மாதிரி அந்த இடத்துல 3 ராம் போட்ட மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துல இப்படி இருக்கும். அங்கே அந்த சைடுன்னு பார்த்தா தெரியும். இந்த மூலையிலேருந்து பார்த்தா தெரியும். அந்த இடத்துல ராம் போட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி கோடு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. அதனால தான் அந்த இடத்துக்கு போய் அங்கே ஒரு மரம் இருக்கும். மரத்துக்கிட்ட வந்து மாமூலாக தொட்டில் கட்டி அங்கே போய் மெயினாக போவாங்க. தொட்டில் கட்டி அங்கே தீர்த்தம் எப்பயுமே எவ்வளோ வெயில் காலமாக இருந்தாலும் அந்த இடத்துல தீர்த்தம் இருக்குங்க. இந்த இடத்துல தீர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல மேலே மலையில் இந்த நுண்ணிக்கிட்டு இருக்கும் கரெக்டாக. அந்த நுண்ணிக்கிட்டு போனோம்னா சம்மந்தமே இல்லாத இடத்துல தண்ணி வந்துட்டு இருக்கும். அந்த மரத்துலேருந்து தண்ணி வெளியே வரும். அதனால தான் இந்த கோயில் வந்து ஸ்பெஷல். மழை காலத்தில் வந்து இது வாட்டர் ஃபால்ஸ். இங்கே இடத்துல 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது இந்த இடத்துல. இங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி போயிட்டே இருக்கும் மழை காலத்தில். இப்போ இந்த இடம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மாமூலாக தீபம் போட்டு இங்கே திருக்கல்யாணம் நடக்கும். லட்சுமி நரசிம்மருக்கும் லட்சுமி சாமிக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்கும். திருக்கல்யாணம் நடக்கிறப்ப வந்து இங்கே வந்து மண்டபத்தில் எல்லாம் உட்காந்து இங்கே பார்ப்பாங்க. இது வந்து வழி. இங்கே வந்து மாமூலாக திருக்கல்யாணம் நடக்கிறப்ப இங்கே காட்டுறதுக்கு தான் இந்த மண்டபம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நான் வந்து காட்டணும்னு நினச்சேன். காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பூங்காக்கு போனது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அது ஓப்பன் பண்ணுவாங்கன்னு. சரி ஓகே, நாங்கள் போய் இந்த சாமி கும்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ வ்ளாகை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றத யாரும் மிஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக பாருங்கள். வரைக்கும் பாய் சொல்லிட்டாங்க. பாய்.